உதயநிதி ஸ்டாலின் நிக்க போறதா சொல்றாங்க. அப்படி நின்று அவருக்கு ஆதரவு இருக்கு. நாங்க எப்படி தர முடியும்? தெரிஞ்சனே கேக்குறீங்களா? நாங்க எப்படி தர முடியும்? தெரிஞ்சனே கேக்குறீங்களா? நாங்கலாம் கொடுக்க மாட்டோம். உங்களோட ஓட்டலாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. சர்வே எடுக்கிற ஒரு வீடியோ பாத்துங்க. ஒரு ஐயர் கிட்ட போய் திமுக நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேட்பாங்க. அவரு நாங்க எப்படி திமுக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாரு. போடவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கோவம். அவங்க எப்படி போடுவாங்க? அடி அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்கல்ல. 1977 கலைஞர் ஆட்சி வர்றாரு. எந்த அரசாங்க அலுவலகம், தாலுகா ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், எங்க எந்த ஆபீஸ்குள்ள பார்த்தாலும் 150 பேர் பூரா அவார்டு. சீனிவாசன், ரங்காச்சாரி, ராகவாச்சாரி, ஐயங்கார், ஃபுல்லா 150 பேர். நம்மால் யாருமே 120 பேர் எல்லாம் எடுபடி வேலைகள் இருந்தாங்க. கலைஞர் எப்படியாவது இந்த நிலைமை மாத்தணும், நம்ம நாட்டில எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு கவலைப்பட்டார், யோசிச்சாரு. எல்லா அலுவலகங்களையும் ஓஏன்னு சொல்லி ஒரு போஸ்ட் உருவாக்குறாரு. 8வது 10வது SSLC டிகிரி பியூசி படிச்ச எல்லா நம்ம ஆட்களை அது வரைக்கும் அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது. இல்ல போஸ்டிங் ஒன்றும் இல்ல. இவர் உருவாக்குறாரு, ஓஏன்னு ஒன்று உருவாக்குறாரு. உருவாக்கி உள்ள கொண்டு வர்றாரு. லட்சம் பேருக்கு உள்ள கொண்டு வந்து ஆபீஸ்ல வேலைக்கு போடுறாரு. அந்த லட்சம் பேருக்கு அடுத்த 6 மாசத்துல டிஎன்பிசி எக்ஸாம்ல இலவச பயிற்சி கொடுக்குறாரு. எக்ஸாம் எழுதுறது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது இலவச பயிற்சி கொடுக்கிறார். அரசாங்கத்தின் செலவுல பயிற்சி எல்லாத்தையும் பரிட்சை எழுத வச்சார். தேர்வானாங்க எல்லாரும். பாஸ் ஆனவங்களுக்கு பூரா போஸ்ட். எல்லாரும் பாஸ் ஆனாங்க. பாஸ் ஆன அத்தனை பேருக்கு போஸ்டிங் போட்டார். அத்தனை பேருக்கு அதிகாரத்தை கையில் எடுத்து கொடுத்தார். 180 பேர் ஐயங்காராகவும் 20 பேர் நம்ம ராமசாமி குப்புசாமி, ஒரு கவுண்டர், வன்னியர், நாடாரு, தேவரு, செட்டியாரு, பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர், இப்படி இருந்த இடத்துல கலைஞர் 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு அப்படியே தலைகளா திரும்பிச்சு. 150 பேர் கவுண்டர், வன்னியர், நாடாரு, தேவரு, செட்டியாரு, தாழ்த்தப்பட்டவர், அருந்ததியர், ஆதிதிராவிடர் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அவன் 120 பேரா மாறிட்டான். எப்படி ஓட்டு போடுவான்? அதான் இவர் ஆட்சியில ஏறப்ப 80 பேர் அதிகாரத்துல இருந்தாங்க. அவன் 20 பேர் நம்மால் எடுபடியா இருந்தான். இவர் ஆட்சியை விட்டு இறங்குற போது 150 பேர் அதிகாரத்துல நம்மாலு, அவன் 20 பேர். கோபம் இருக்கும்ல. அவங்களுக்கு அந்த கோபம் இருக்கிற மாதிரி வன்னியர், தேவர், கவுண்டருக்கு இவங்களுக்கு எல்லாம் நன்றி இருக்கணும். அது கலைஞரே சொல்லுவார். இத்தனை ஒரு அரசியல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னு சொன்னா, பலன் அனுபவித்தவர்கள் நன்றியோடு இருப்பார்கள் நினைக்கிற தப்புன்னு தெரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். நம்ம செய்யறது செஞ்சுதான் தெரியும். அது நம்ம கடமை. அதான் கலைஞர். கைநோக்கி கரையேற்ற நேரத்தில் கனமான பாறை அவர்களை உறுதிகளை உறுத்தர்களை கண்டால் உழைக்கத்தான் வேண்டும். ஓட வேட்டத்தான் வேண்டும். 1000 சாவதான் 100